பிள்ளைகள் இணைஞ்சாக்கள் இந்த கணக்கை வாசிச்சு செய்துருங்கோ. மீதி பிள்ளைகள் இன்னும் இணைஞ்சு கொண்டிருக்கணும். இணைஞ்சாக்கள் இந்த கணக்கை வாசிச்சு செய்துருங்க பிள்ளைகள். ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எதிரெதிரே நிற்கும் இரு பிள்ளைகளில் ஒருவரின் இடது கைப்பக்கமாக வடக்கு திசை இருக்குமெனின் மற்றவர் எத்திசையை நோக்கி நிற்பர். இணைந்த பிள்ளைகள் செய்தொண்டிருங்கோ. இந்த கணக்கு வாசிச்சு நீங்க அப்படியே முயற்சி செய்தொண்டிருங்கோ. பிள்ளைகள் என்னன்னு சொன்னா நீங்க முதல் 17 பிள்ளைகள் இணைந்திருந்த நீங்கள் இப்ப 8 பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு திரும்ப என்ன கட்டாயினா திரும்ப எடுக்க முடியாமல் அப்படி இருக்குதா அல்லது என்னண்டு விளங்க இல்ல? அப்படின்னு சொன்னா நாங்கள் 30 நிமிஷமா ஆக்குவோம் அடுத்த கிளாஸ். கொஞ்சம் குயிக்கா போனோம்னு சொன்னா அந்த 30 நிமிஷத்துக்கு முடிச்சு கொள்ளலாம். மீதியை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புல பாத்துக்கலாம். என்னடா பாவம் இல்லை என்னன்னா இடையில இருந்த பிள்ளைகள் 17 பிள்ளைகள் அரைவாசிக்கு மேல பிள்ளைகள் இணைஞ்சு கொள்ள இல்லை. இன்னும் உங்களுக்கு திரும்ப இணைஞ்சு கொள்றதுல இருந்துச்சு நம்ம இருக்கோ தெரியல. அப்படின்னு சொன்னா நாங்கள் ஒரு 5 கணக்கோட நாங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் முடிச்சு கொள்ளுவோம். ஏன்னா உங்களுக்கு காட்டப்ப என்னன்னா இது 40 நிமிஷம் தான் பிள்ளைகள் ஆக கூட தொடர்ந்து செய்யலாம். 40 நிமிஷத்துக்கு பிறகு கட்டாயத்தான் பெரும் கட்டாயம் பேசுவோம். அப்ப நாங்கள் 35 நிமிஷத்துக்குள்ள எங்களோட வகுப்போ ஒவ்வொரு நாளுமே சுருக்கி கொள்ளுவோம். அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம் இல்லையா நீங்க? என்னன்னா உங்களுக்கு சில பிள்ளைகளுக்கு ஜாயின் பண்றதுல சிரமம் இருக்கு போல இருக்கு. என்ன சரி பிள்ளைகள் பாப்போம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எதிரெதிரே நிற்கும் இரு பிள்ளைகளில் ஒருவரின் இடது கைப்பக்கமாக வடக்கு திசை இருக்கும் எனின் ஒரு நீண்ட வசனமாக ஆயிட்டுது. நாங்க பிரிச்சு பார்ப்போம். ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இரு பிள்ளைகள் நிற்கிறார். இரு பிள்ளைகளோ அல்லது பெரியவர்களோ நிற்கிறாரு. ஒருவரை ஒருவர் பார்த்தபடி. இப்ப 2 பேர் முன்னுக்கு 2 பேசிக்கொண்டு நிக்கிறது போல ஒரு ஆள் முகத்தை பார்த்தபடி ஒரு ஆள் அப்படி எதிரெதிரே நிற்கிறார்கள். சரி, இரு பிள்ளைகளை நீங்க தரப்பட்டிருக்கு என்ன? இரு பிள்ளைகள் ஒருவர் அதுல ஒருவரின் இடது கை பக்கமாக வடக்கு திசை இருக்கு. அதுல ஒரு ஆளின் இடது கை பக்கம் வடக்கு திசை இருக்கு. ரைட். அப்ப பாப்போம் எப்படி நாங்கள் இந்த கணக்கை செய்து கொள்வோம்னு பாப்போம். 2 பேர் நிக்கிறோம். இவ எதிரெதிரே நிக்கிறது போல உங்களுக்கு தெரியுதானே? 2 பேர் நிக்கிறான். பாருங்க, ஒருவரின் இடது கைப்பக்கமாக வடக்கு திசை இருக்கா. இதுல நாங்க ஏ என்றவரை எடுத்து பார்ப்போம். ஏ என்றவற்ற இடது கைப்பக்கம் எங்களுக்கு தெரியல, மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்ச பக்கம் தான் எங்களுக்கு வடக்கு திசைன்னு நாங்க வச்சோம்னு சொன்னோம். சரியோ, வடக்கு திசையில இருக்கு. ஏ என்றவருக்கு
இடது கைப்பக்கம் வடக்கு திசை. மற்றவர் எத்திசையை நோக்கி இல்லை, எத்திசையை நோக்கி நிக்கிறாருன்னு சொன்ன எந்த திசை அவற்ற முகத்தை பார்க்கக்குள்ள நிக்கிறார்? மேற்கு திசை. மேற்கு திசை தானே இவர் பார்க்கிறார். ஓ, மற்றவர் எத்திசையை நோக்கி நிற்கிறார். ஓ, இவர் வந்து கிழக்கு திசையை நோக்கி பார்க்கிறாரு. என்றவர் கிழக்கு பக்கத்தான் அவற்ற முகம் அவற்றை பார்க்கும் போது மேற்கு திசையை நோக்கிக்கிறார். சரிதானே? ஓ, அப்ப விட வந்து மேற்கு திசை. ஓ, நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க வேணும். விளங்காதாக்கள் மட்டும் டவுட் எதுன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா மற்ற பிள்ளைகள் குழப்பமா இருக்கு, நீங்க கேட்கறதுக்காண்டிதான் நான் உங்களை அன்மியூட் பண்ணி விட்டு இருக்கிறேன். சரிதானே? அப்ப வகுப்பை குழப்பாத வகையில அமைதியா இருந்தா என்ன. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளையாள். இதுல டவுட் இல்ல தானே பிள்ளைகள்? தெற்கண்டு போட்டிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு இதுல டவுட் இல்ல தானே? டவுட்டான ஆக்கள் மட்டும் ஓகே. பிள்ளைகள் இந்த கணக்கோட சிலவள கட்டாயி நான் சொன்னா பவர் கட் பிரச்சனையா இருக்கு அடிக்கடி. கட்டாயினா நாங்கள் மீண்டும் இந்த கணக்கு நாங்க அடுத்த வகுப்புல பார்த்துக் கொள்வோம். என்ன? ஓகே. தரமைந்து மாணவர்கள் விரும்பும் விளையாட்டு தொடர்பான வரைவு அறிக்கை தரப்பட்டுள்ளது.